அம்மா தாய் ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி மயானம் போனவ மாயபத்த கற்றவ கொல்லிமலை போனவ கோடி வித்த கற்றவ நம்ம மயானக்காரி அங்காளம்மை அங்காள பரமேஸ்வரி ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி மயூரகாரி அங்காளம்மா மரப்பறையில இருக்கக்கூடிய அங்காளம்மா இந்த மக்களுடைய தப்பு இருக்கு தவறு இருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாது இருக்கு அறிஞ்சிருக்கு அறியாது இருக்கும் இந்த தவறெல்லாம் மன்னிச்சு இந்த மக்களை காப்பதற்கு இந்த மரப்பற அங்காளம்மே எங்கிருந்தாலும் ஒடியா சாமி அம்மா அங்காளம் சாமி பம்படிக்குது. சாமி பொறுமையாரு சாமி வந்துட்டியா கை தொட சாமி கை தொடச்சு கையில் ஒண்ணு இருக்க கூடாது அம்மா தாயி அங்காளம்மா நீ வந்தது நீதியா இருந்தா சாமி இந்த சூடெல்லாம் எரியிற வரைக்கும் கையை கீழே போடக்கூடாது கோமாளி உடம்புல வந்து சாமின்னு இருந்தா தீப்பெட்டி கொடுங்க தீப்பெட்டி தீப்பெட்டி அங்க தீப்பெட்டி ஆனா தீப்பெட்டி என்னடா பண்றீங்க சாமி ஏ ஆத்தாடா சாமி இது எரியுற வரைக்கும் கீழே போடக்கூடாது சாமி ஏய் எரியுதுடா சாமி ஐயோ எரியுதுடா என்னடா பண்ணீங்க நீதான சாமி அடிட்டு வந்தா யாருக்குடா மருந்து வந்துட்டு பைத்தியக்காரா ஆனா உள்ளவங்க உள்ள இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க சத்தம் போறாங்கன்னு கத்திட்டு ஓடி நான் கத்திட்டு வந்தா கையில சூட பத்து வைக்கிறீங்க சாமி அடிச்சோம் நான் பைத்திட்டோம் நீர் விடுதலை சப்பிக்கே வருதுடா சரி அண்ணா நல்ல வேலை கீழே கையில இப்படி ஆடிட்டு வந்த அதனால சூட ஏத்தணும் இதா முட்டி போட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோ நீ அங்க இப்ப உள்ள வந்ததுக்கே இப்படி நீ ஏதோ துணிமணி எல்லாம் ஊத்து போட்டு வந்துருந்தா அவ்வளவு மேல புள்ள சீமணி ஊத்தி கொளுத்து உள்ள பெரிய அடிச்சுக்கே சீமணி டீசல் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க எடுத்து வந்து மேல ஊத்தி விடுற பருத்திக்கிட்டு ஓட பருத்தி காட்டுக்கு ஓடுறையா பருத்தி காட்டுக்கு சரி அண்ணா இருந்தாலும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் ஊர் பொதுமக்கள் அனைவருமே இப்படி அரங்கேற்றம் செய்து அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கிற ரசிக பெருமக்களும் இந்த ஆண்டவனுடைய அருளால் அனைவரும் எந்த ஒரு குறையும் இல்லாம பட்டி பெருக்கி பால்பானம் வாங்கி குட்டி பெருக்கி குடம்பால் வாங்கி நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வங்களோடு 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தாய் அங்காளம்மனை கலைக்குழுவின் சார்பாக பிரார்த்திக்கிறோம். ராமார்ப்பணம். பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு தூர்வாசர் கர்வபங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளோம். இந்த நாடகம் அரங்கேற்ற செய்து அதாவது மேல் மலையனூர்ல பெரியாண்டிச்சி அம்மன் எப்படி உருவாச்சு அங்காளம்மன் எதனால பேர் வந்துச்சு சுடுகாடு இருக்கிற பக்கமெல்லாம் அப்ப பின்னாடி இப்படி சுடுகாடு இருக்கிற பக்கமெல்லாம் பெரியாண்டி கோயில் இருக்கும். அது என்ன காரணம் எதற்காக அப்படி ஆடுறாங்க என்ன காரணம்னு சொல்லி ஒரு அருமையான நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. தயவு செய்து நாடகம் முடிவு யாரும் எந்திரிக்காதீங்க. ஏன்னா சிவன் சக்திக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா இந்த அகில உலகம் தாங்காது. பைத்தியம் தெளிகிற வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போக கூடாது. நாங்க பொய் சொல்ல உண்மையை சொல்றாங்க. யாரும் வீட்டுக்கு போக கூடாது. பைத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் போகணும். இந்த நாடகத்திலங்க எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம இருக்கலாம், கல்யாணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கலாம், குழந்தை இல்லாதவங்க இருக்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அப்படி குழந்தை இல்லாதவங்க யாரா இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க எந்த குறை இருந்தாலும் சரி, மனசுல எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, காலையில பெரியாண்டிச்சு வந்த உடனே நாடகம் முடியும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழம் காணிக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து எலுமிச்சம்பழம் காமி கும்பிட்டு வாங்கிட்டு போய் சொல்ற மாதிரி
நீங்க என்ன மனசுல நினைச்சீங்களோ கண்டிப்பா அது நடைமுறையில் நடக்குன்னு சொல்லி ஐதீகத்தில் உள்ளதுங்க. அதாவது 10 பேர் கொடுத்தீங்கன்னா 10 பேர்த்துல 5 பேருக்கு கண்டிப்பா நடக்குமாமா. அங்காளம்மன் உத்தரவு அப்படியாமா. அதனால அனைவரும் ஆதரவு கொடுங்க. இந்த நாடகத்துல இப்பொழுது துரு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச சபைக்கு வருகிற விதம் காண்க. பொழுதோரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதான் நீ சொன்ன அப்பயே வீட்டுக்கு போயிருக்கணும். ஓ முடிஞ்சதே 2000 அட்வான்ஸ் எடுத்து சின்ன டீ போறது டிக்கி படுத்துக்கணும் சொல்றேன். ஒரு பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேச முடியாதுமா. என் பொட்டிட்டு போன கிளம்புறேன். ஏய் ஒரேடா அப்பா நீ பேசாம உட்காருப்பா. பொட்டிட்டு போன கிளம்புறேன். ஏய் கால் பேசுறப்பா. மாம்சே வேண்டாம். என் பொட்டிட்டு போன கிளம்புறேன். எங்களை மாதிரி ஏராளம் மஜிலாகி வச்சுட்டு நான் என் வேச்ச போட்டி கேட்டா நீங்க எல்லாம் வெறும் டப்பா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இந்த போட்டி வரும்போது கொண்டு வந்த சரி இதுல ஒரு கோட்டரு ஒரு சங்கு பீடியும் ஒரு ஆளுக்கு பயந்து வச்சிருக்கேன். எங்க காணும் அது ஒன்னா தவிர 6 இடத்துக்கு கூட கூப்பிட்டு கார்த்திகே. ஏய் ஏய் செவடா ஆன் சேர்த்தியா இருக்குதா ரென திருடி திங்கிறீங்கடே. வாய் திறந்துட்டே வாங்குறோம். அம்மா வந்துட்டு போனது யாரு மாமா? அதான் தெரியல யாருமே. அதான் ஒண்ணுல சும்மா வந்துட்டு போறது யாருங்க? அவர்தான் முனிவர். ஆமா முனிவரா? ஆமா எப்படி சாமி எங்க கிட்ட பேச அவர்லாம் மிக பெரிய கோவக்காரர். அதே தின்னு முழுங்கிட்டு வந்தது ஒரு சொல்ற அங்கிருந்து வர வாய் பற எறும்பு கொலையாடி எப்படி அவர்தான முனிவர். முனிவரா? ஆமா. அடேங்க அப்பா இவ்வளவு பெரிய கோவமா இருக்கிற சாமி. அரு சாதாரணமா இல்ல. எங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசுறாத. கொண்டு போட்டுவாரு. பார்த்தாருன்னா அப்படியே பத்தி எரிஞ்சு போயிருவேன். சரி அவரை பார்த்தா பத்தி எரியுது அப்புறமேட்டு இருக்கட்டும். அவர் பெஞ்சு மேல ஏறி ஒரு பாட்டு பாடினாங்களே. ஆமா இங்க இருக்கிற யாராச்சும் புரிஞ்சுச்சா? அவர் என்னன்னு மேல ஏறி பாட்டு பாடுறாரு. என்னன்னு பாட்டு பாடுறாரு? தாந்த தாந்த தங்க தீந்த தீந்த தங்க அண்டாவை உடைப்பண்டா குண்டாவை உடைப்பண்டா மாற எப்படி பண்டா மாறாய் பண்டைய கடிப்பண்டா பாட்டு பாடிட்டு அவர் வந்தாருன்னா நீ முடிஞ்ச. என்னால ஒண்ணுமே புரியல. பாத்துக்கிறேன்.
வீசி போத்துற யாரங்க ஓய் முக்காசம் பிங்கி வந்துரும் யாரங்க நானுங்க நலந்தானே இவ்வளவு நேரம் நல்லா இருந்தேன் நீங்க வந்துட்டீங்க நல்லா இருப்பனா நாசமா போகணும் ஆள் தெரியும் அப்ப என்னை பார்த்தால் நாசமா போயிடுவா இருக்கட்டும் வெட்டி பேச்சு வீண் பேச்சு என்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே சொல்கின்ற வார்த்தைக்கு மட்டும் சரியாக ஈ என்று குட்டினால் அதுவே ஒன்றே போதும் சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஈ என்று குட்டினால் போதும் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் சரி நாட்டுக்கு நாடு மகா நாடு புகழ்பெற்ற அழகத்திரு பொன்னாடு நாட்டிலே புகழ்ந்தப்பட்டு என்னடா ஊ ஈ நீதான் சாமி அந்த வார்த்தை சொன்னாலும் ஈன்னு சொல்ல சொன்னீங்க வாயே பேசக்கூடாது நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழ்பெற்ற அழகத்திரு பொன்னாடு இந்த பேசுறா இது ஒண்ணு இந்நாட்டிலே வாழக்கூடிய பொதுமக்கள் பேசாம இருக்கிறே பைத்தியர் போட்டு தெரியுதா அப்படி ஈ கொட்டா போகுது அப்படின்னு ஈ மட்டும் கொட்டினா அதுக்கு அடிக்கிறீங்க வாயே பேசாத அமைதியா மட்டும் அதுக்கு அடிக்கிறீங்க நான் யார் என்ற வஜனைக்கு மட்டும் நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் ஓ நீங்க யாரும் தெரிஞ்சுட்டா போதும் சரி சரி பிறகு என்னிடத்தில் பேசுவாய் உரையாடுவாய் பிறகு என்னிடத்தில் பேசி உரையாடுவாய் சரிங்க நான் என்பதை யார் என்பதை அறிந்து கொள் எண்பது சரிங்க என்னடா என்பது நாட்டுக்கு நாடு மக்கா நாடு பேரு புகழ்பெற்ற அழகத்திரு பொன்னாடு பிறகு சாயங்காலம் பிறகு ஜெயிச்சக்கம்மா இந்த ஊர் என்ன ஊர் இந்த ஊரின் பெயர் வையப்பமலை பழைய பஸ் ஸ்டாண்ட் எட்டு பேச்சு கொட்டி வைக்கூடான்னு சொன்னேன் எடுத்தான் சீட்டு எடுத்தான் ஏதோ ஊர் மட்டும் சொல் மரப்பாற வீடு கட்டி கருக்கு வளை என்றால் நம்மளை போல் கலைவித்வானுக்கு தேர்ந்திருந்த ஒரு மச்சிமா தேசம் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய வதிஷ்ட முனிவருக்கும் அருந்ததி அமைக்கு பிறந்துட்ட அருந்ததி பகடைமார்கள் மற்ற நான்கு நேத்தார்களும் சேர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயத்தை அதாவது உற்பத்தி செய்து உயிர் கொடுத்து இன்றோடு அதாவது மண்டல் பூஜை விழா தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அதுக்கு ஒரு பூசை வைத்து இன்று ஒரு கூத்து தெருக்கூத்து என்று வைத்திருக்கின்றார். இன்று வைத்துக்கூடிய நாடகம் என்ன? அங்காள பரமேஸ்வரி அம்மன் பிறப்பு. சர்வ சாதாரண நாடகம். இவருக்கும் தாச்சா இருந்தாலும் பெரியாண்டவர் பிறப்பு சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய தூர்வாசகர் கர்ப்பபங்கம் என்ற ஒரு நாடகத்தை இங்கு நல்லாட்டு வைத்திருக்கின்ற இந்நாடகத்திலே நான் வந்திருக்கும் போது எமக்காக வேண்டி அன்பு தெய்வங்களாக விளங்கக்கூடிய இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது மதுரவேர் ஐயா அவர்கள் எப்படி ஆமா அவர்களும் தன் மகளாகப்பட்ட இன்னும் கோபிகா என்று சொல்லக்கூடிய சம்சத்து நமக்காக 20 ரூபாயும் இன்னும் நல்லாமலைத்தை சேர்ந்த ஐயா முருகேஷ் அவர்கள் மதுரவீரன் அந்த பேர் சொன்னாங்க இல்லைங்க, அந்த காசு எப்படி வந்திருக்கு, எப்படி குத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி செக்காரப்பட்டில குத்து வரும்போது மதுரை வேஷம் போட்டு தெரியுங்களா, அங்க போயிட்டு குத்தன காசு பூரா திருடிட்டு வந்துட்டாரு. அதனால இதையும் எடுத்துட்டு போக அவங்களே வந்து குத்தி போட்டு போயிட்டாங்க. இப்படி முருகேசையா அவர்களும் தன் சொத்திரத்தை நமக்காக அன்பளிப்பு செய்திருக்கின்றார். அவர் சென்றிடமெல்லாம் சிறப்பாக ஓங்கி விட வேண்டும். இந்த அங்காள பரமேஸ்வரிய அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு கோபத்தோடு வந்திருக்கிறீங்களே, நான் யாருங்க சொன்னால் தெரியும். இந்நாடகத்திலே நான் யாராக நடிக்கிறேன்? இந்த கதையில என்ன ஆரம்பம் தெரியுமா? தெரியாது. நான் சொல்லவா?
அனுசியா, நான் ஆண்டு வரும் சாம்ராஜ்யம் என்ன? என் நாடோ திருமண்டலம். தங்களுடைய நாடு திருமண்டலம். உண்மைதான். பாஸ் திருமண்டலத்தை ஜெகதிடம் பரிபாலம் செய்து வரக்கூடிய என் பையன் தூர்வாதகர் மகாமுனிவர். எமது பையன் திருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர். முனிவர். இந்த தூர்வாதகர் மகாமுனிவர் என்றால் என்னை பார்த்தால் பயப்படுவார், பயந்து ஓடணும், கண்ணால் கலங்குவார். கை கலங்கணும். காரணம் என்ன? என்ன காரணம்? எதனால சாமி? ஏன் என்னை பார்த்து உங்களை பார்த்த உடனே ஏன் பயப்படுறாங்க? ஏய், ஓய் புரியாது உனக்கு. இதோ இந்த துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாதகர் மகாமுனிவரை கண்டால் கலங்கரான்னு சொன்னேன். எனக்கு நேத்திரம் எத்தனை தெரியுமா? எத்தனை கண்கள்? எனக்கோ 23 நேத்திரங்கள். எத்தனை? 23 கண்களா? 23 நேத்திரங்கள். டேய், ஓய். என் கோபமோ 7.5 மடங்கு கோபம். ஏன் சாமி? ஒரு மடங்கு கோபம் வந்தாலே பூலோகம் தாங்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வருதுங்க. உங்களுக்கு 7.5 மடங்கு கோபங்கிறீங்களே. என் தாடி 3.5 மண தாடி. 3.5 மண தாடி. டேய், 23 நேத்திரம், 7.5 மடங்கு கோபம், 3 மண தாடி. கொடுத்தால் வரும், கிட்டால் சாபம். கொடுத்தால் வரும், கிட்டால் சாபம். நான் கொடுத்தால் வரும். என் கோபமானது வந்தா, டேய் வருடா. வந்தா நேரா போய் லெஃப்ட் சைடு பீ கார்டு உட்கார்ந்து வந்துருவேன். ஏய், தவறாக பேசுதாதே. சாமி நீங்க தான கடவுளே வருது நீங்க. கோபமானது வந்தால் ஐயோ சாபத்தளித்து விடுவேன். கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். டேய், இப்படிப்பட்ட இந்த தூர்வாதரை பெற்றார்கள் என் அண்ணன், என் தந்தை. யாத்திரம் தாய்க்கு யாத்திரம் பேர்பட்ட கோபக்காரரை பெற்றிருக்கிறாங்களே. அப்படியா? அம்மா யாரு? பாத்து திருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாதகர் மகாமுனிவரை என்னையும் பெற்றார்களே. என் தாய் இந்த யாத்திரமா? என் தாயாரோ அனுசியா தேவி. தாயார் அனுசிகா தேவி. என் தந்தையாரோ அத்திரி மகாமுனிவர். அத்திரி மகாமுனிவருக்கும் அனுசியா தேவிக்கு பிறந்திட்ட எனது பையன் தூர்வாதகர். கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். கடவுளே எப்படி? சாமி எனக்கு சாபத்தை கொடுத்துறாரு கடவுளே. எனக்கு வரமானது கொடுத்தால் எப்படி? சாபமானது அளித்தால் எப்படி? இரண்டும் நான் செய்யக்கூடியவன்.